மேலும் ஒரு படத்துலேருந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு. அதாவது குட் பேட் அக்லின்னு ஒரு படம் வந்துச்சு. அதாவது இப்போ வந்து அஜித் படம் கிடையாது, ஒரிஜினல் குட் பேட் அக்லி ஹாலிவுட் படம். இதில் வந்து 3 மனிதர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் குட்டு நல்லவர், இன்னொருத்தர் கெட்டவர் பேடு, இன்னொருத்தர் அக்லி பயங்கரமான நயவஞ்சகர். இந்த 3 பேரில் அக்லி தான் ரொம்ப மோசமான கொடூரமான ஆளாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த அக்லி ஆள் வந்து பாத்டப்பில் குளிச்சுக்கிட்டு இருப்பார். குளிச்சுட்டு இருக்கும்போது இவரை கொல்வதற்காக அவரோட அசோசியேட் வந்து கொல்வதற்காக கன் எடுத்துகிட்டு வருவார். கன் எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் பாத்டப்பில் இருப்பார். இந்த கன் எடுத்துகிட்டு வரவன் வந்து நான் ரொம்ப நாளாக உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன், உன்னை கொல்லணும். நாளுக்கு நாள் இந்த ரேபீஸ் தொந்தரவு நாய்க்கடியினால் வரக்கூடியது அதிகரிச்சுக்கிட்டே வரதுனால, குறிப்பாக டெல்லியிலலாம் மிக அதிகமாக இருக்கிறதுனால வந்து சூமோட்டோ கேஸ் போட்டிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அந்த கேஸில் வந்த ஜட்ஜ்மெண்ட்டு உண்மையிலேயே ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அதை கொடுத்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். பொதுவாக வந்து நாய்களை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது, குறிப்பாக தெருநாய்களை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப வேகம் கம்மியாக இருக்குது. ஏபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமல் பர்த் கண்ட்ரோல், நாய்கள் இனப்பெருக்கம் செய்வதை தடுப்பது, நாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி போடுவது அப்படிங்கிற 2 ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இது ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்னாலும் இப்போ இருக்கக்கூடிய ரேபீஸ் உள்ள நாய்கள் கடிக்கும் போது பல பிரச்சனைகள் ஏற்படுது. குறிப்பா இந்த நாய்கள் குழந்தைகளை ஈஸியா வந்து யார் கடிக்க முடியுமோ அவங்கள கடிச்சிடுது. இதனால உயிரிழப்புகள் ஏற்படுது. ரீசெண்டா அந்த கபடி பிளேயர் கூட சாதாரண பப்பி, குட்டி பப்பி, அது வந்து ரோட்ல இருந்திருக்கு, அதை வந்து காப்பாத்துற அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்காரு. அது கடிச்சு அதனால ரேபீஸ் வந்து அவரு உயிரிழந்தது நிறைய பேரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இல்லையா? ப்ராபப்ளி இந்த விஷயம் வந்து ஜட்ஜையும் பாதிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் இப்போ போட்டிருக்கிறாங்க. அதாவது வந்து எல்லா தெருநாய்களையும் கம்பல்சரியா பிடித்து அதற்குன்னு உருவாக்கக்கூடிய பவுன்ஸுக்கு கூட்டிட்டு போய் விட்டுறணும். நாய்களுக்கான அந்த இடத்தை விட்டு நாய்களை எக்காரணத்தை கொண்டு திருப்பி ரிலீஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் இதில் இருக்கக்கூடிய டர்னிங் பாயிண்ட்டு. முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நாய்களை பிடித்துட்டு போய் ஏபிசி பர்த் கண்ட்ரோலோ இல்லை தடுப்பூசியோ கொடுத்துட்டு திருப்பி பிடிச்ச இடத்துல கொண்டு வந்து விடக்கூடிய நடைமுறை இருந்துச்சு. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட், இது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட், திருப்பி நாய்களை விடவே கூடாது அப்படின்னு இப்போ ஜட்ஜஸ் சொல்கிறாங்க. மேலும் நாய்களை பிடிப்பதற்கு யாராவது தடை செய்கிறாங்க அப்படின்னா மக்கள் தடை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ ஜட்ஜு என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஒரு குழந்தையோட உயிர் போயிடுச்சு, ரேபீஸ் நாய்க்கடியினால் உயிர் போயிடுச்சு, அந்த உயிரை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவிஸ்ட்டை பார்த்து ஜட்ஜ் கேட்குறாரு. மேலும் ஒரு படத்துலேருந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு. அதாவது குட் பேட் அக்லின்னு ஒரு படம் வந்துச்சு. அதாவது இப்போ வந்து அஜித் படம் கிடையாது, ஒரிஜினல் குட் பேட் அக்லி ஹாலிவுட் படம். இதில் வந்து 3 மனிதர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் குட்டு நல்லவர், இன்னொருத்தர் கெட்டவர் பேடு, இன்னொருத்தர் அக்லி பயங்கரமான நயவஞ்சகர். இந்த 3 பேரில் அக்லி தான் ரொம்ப மோசமான கொடூரமான ஆளாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த அக்லி ஆள் வந்து பாத்டப்பில் குளிச்சுக்கிட்டு இருப்பார். குளிச்சுட்டு இருக்கும்போது இவரை கொல்வதற்காக அவரோட அசோசியேட் வந்து கொல்வதற்காக கன் எடுத்துகிட்டு வருவார். கன் எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் பாத்டப்பில் இருப்பார். இந்த கன் எடுத்துகிட்டு வரவன் வந்து நான் ரொம்ப நாளாக உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன், உன்னை கொல்லணும்னு தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாத்டப்புக்கு பின்னாடி கன் வச்சிருப்பாரு, எடுத்து டக்குன்னு சுட்டுருவார். கொல்ல வந்தா கொன்னுடணும், பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இந்த சீனை உதாரணமாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பதிவு செய்கிறாரு ஜட்ஜு. அதாவது ரேபீஸ் இருக்கக்கூடிய நாய்கள் அப்படின்னு வரும்போது நாம் வந்து கருணை காட்டுறதுல வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட மிகப்பெரிய சாராம்சம். ஈவன் நாய்களை எப்படியாவது பிடிங்க, ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி கூட பிடிங்க அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டையும் இதில் பதிவு செய்கிறாங்க. டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லா இடமுமே ஸ்ட்ரே டாக்னு சொல்லக்கூடிய தெருநாய்கள் இல்லாத இடமா மாற்றுங்க, இம்மீடியட்டாக அதை வேகமாக பண்ணுங்க. மேலும் 6 to 8 வாரத்துக்குள்ளார தலைநகரம் நியூ டெல்லியை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா டாகையும் அகாமடேட் பண்ணுற மாதிரி 5000 நாய்களை அகாமடேட் பண்ணுற மாதிரி பவுண்டை கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு 6 to 8 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் சென்டிமெண்ட்டுக்கு எதுவும் காட்ட வேண்டாம் அப்படின்னு பதிவு பண்றாங்க. இன்ஃபேக்ட் சிசிடிவி கேமராவை அந்த ஃபெசிலிட்டியில வைங்க, நாய்கள் அங்கிருந்து திருப்பி தப்பிச்சு போக முடியாதபடி இருக்கணும் அப்படின்னு பதிவு செய்யறாங்க தங்களோட தீர்ப்புல. மேலும் இனிமே எங்கேயாவது நாய்க்கடிகள், நாய்களோட அட்டாக் நடக்குது அப்படின்னா உடனடியாக ரிப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஹெல்ப்லைன் நம்பரையும் கிரியேட் பண்ணி இமிடியேட்டா செயலில் இறக்க சொல்றாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா யூஸ்வலா வந்து கோர்ட்ல கேஸ் அப்படின்னு போகும்போது இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டை மேற்கோள் காட்டி தான் வந்து பொதுவாக வந்து தீர்ப்புகள், நிறைய தீர்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த தீர்ப்பு அந்த வகையில் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் தீர்ப்பு. ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்லேருந்து வரக்கூடிய தீர்ப்பு. ரேபிஸ் ப்ராப்ளம் உண்மையிலேயே ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்குது. இதற்கான தீர்வு சீக்கிரம் கண்டுபிடிச்சா தான் பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும். நன்றி, வணக்கம்.